சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பவானியிடம் கேட்கலாம். பவானி, வணக்கம். சித்ரா பௌர்ணமியை ஒட்டி எத்தனை பக்தர்கள் வந்திருக்கிறார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகிறது திரையில். அங்கு பக்தர்களுக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய விசேஷ ஏற்பாடுகள் என்னென்ன, பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எந்த அளவில் செய்யப்பட்டிருக்கிறது, அங்கு உள்ள சூழல் என்ன? பவானி, விரிவாக பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக. அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து முருகனை வழிபட்டு செல்வது வழக்கம். அவ்வாறு வரக்கூடிய பக்தர்கள் கடலில் புனித நீராடிய பின் மூலவரான முருகனை வழிபட்டு தங்களது சொந்த ஊர்களுக்கு திரும்பி செல்வார். அதாவது நேற்று சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமில்லாமல் மாநிலங்களிலிருந்து எண்ணற்ற பக்தர்கள் வருகை தந்து முருகனை வழிபட்டு சென்றனர். அதாவது நேற்றைய நிலையில் எடுத்துக்கொண்டோம்னா பல மணி நேரம் காத்திருந்து முருகனை தரிசிப்பதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்த பக்தர்கள் பலரும் வரிசையில் காத்திருந்தே தரிசன நேரம் முடியும் வரை முருகனை காண்பதற்காக வரிசையில் இருக்கக்கூடிய நிலையானது நேற்றைய நிலையில் ஏற்பட்டிருந்தது. இதனால் நேற்று வருகை தந்த ஒரு சில பக்தர்கள் மட்டுமே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு சென்று முருகனை வழிபட முடிந்தது. அதாவது தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து திருவிழா காலங்களில் மட்டுமே அதிகப்படியான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். ஆனால் நேற்றைய நிலையில வரலாறு காணாத அளவிற்கு பக்தர்கள் எண்ணில் அடங்காத பக்தர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வருகை தந்ததால் சாலைகள் எங்கும் வீதிகள் முழுவதும் பக்தர்கள் கூட்டமாகவே காணப்பட்டு வந்தது. பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பக்தர்கள் நேற்று தரிசனம் செய்ய முடியாமல் போனதால் பலரும் திருச்செந்தூர் கடற்கரையில் சந்திரனை காண முழு நிலவை கண்டு வழிபாடு செய்து அதன் அலையை ரசித்தும் அங்கேயே கடற்கரையிலேயே நேற்று தங்கியிருந்து பொழுதை கழித்து வந்தனர். எண்ணற்ற பக்தர்கள் வருகை தந்ததால் நேற்று தரிசனத்துக்கு செல்லாத பக்தர்கள் ஏராளமானோர் இன்று விடிய காத்திருந்து இன்று மீண்டும் காத்திருப்பு வரிசையில நீண்ட நேரம் நின்று முருகனை வழிபட்டு தரிசனம் செய்து வருகின்றனர். இவ்வாறு திருச்செந்தூரில் கணக்கில் அடக்காத பக்தர்களின் வருகையினால் மிகுந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் உள்ளூர் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் யாரும் வெளியே செல்ல முடியாத ஒரு நிலையானது ஏற்பட்டு இருக்கிறது. திருச்செந்தூர் பகுதி முழுவதுமே பக்தர்களுடைய தலைகளாக தான் காட்சியளித்துக் கொண்டு இருக்கின்றது. பக்தர்களின் பாதுகாப்பிற்காக கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு இருக்கின்றன. பலத்த பாதுகாப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டு இருக்கின்றது. நன்றி பவானி, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.